பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாண்டியன் தன்னுடைய பணம் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறாரு அரசியை. அரசி வந்து இவ்வளோ இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் கடைக்கு போகிறாரு, மளிகை வியாபாரங்களை பார்க்குறாரு. இப்படி போய்கிட்டு இருக்கு. வியாபாரி சங்க மீட்டிங் நடக்கு. அப்போது பாண்டியன் கூப்பிட்டு நீங்கள் தலைவராக இருக்கணும், நம்ம குன்னக்குடி வியாபாரி சங்க தலைவருக்கு நீங்கள் தான் நிற்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் தேர்தலோ அது நான் நின்றது கிடையாது. நீங்கள் யார் ஓட்டு போட சொல்கிறீங்களோ நான் போடுறேன், அதுபோக நல்லவங்க எடுத்து நடத்துங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் பாண்டியனை, இந்த ஏரியாவில் ரொம்ப நல்லவங்க நீங்கள் தான். அதுபோக வந்து யாருடைய காசுக்கும் ஆசைப்பட மாட்டீங்க, உழைச்சது மட்டும் போதும்னு நினைப்பீங்க, உண்மையாக இருப்பீங்க. அதனால் உங்களை தலைவராக வைக்கலான்னு பார்க்குறோம். நான் எங்களுடைய ஓட்டுகள் எல்லாமே உங்களுக்கு தான் வரும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாங்க, அப்போ எங்களை வந்து சும்மா மிச்சர் சாப்பிட்றதுக்கு எல்லோரும் கூப்பிட்டீங்களா? என்னைய தலைவருக்கு நில்லுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் டீம் போகிறான்னு சொல்லுது, நீங்கள் ஆளை செட் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன்னு சொல்கிறாங்க, அதுக்கு அவசியமே கிடையாது, நான் தேர்தலில் நிற்கலை, நீங்கள் நின்று ஜெயிச்சுக்குங்க, ஒழுங்காக வியாபாரிகளுக்கு நல்லது செய்யுங்க அப்படிங்கிறாங்க. எப்போவுமே நாங்கள் தான் தலைவராக இருக்கோம், இன்னும் அலுவசமாக பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, பாருங்கண்ணே எவ்வளோ திமுறாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, நீங்கள் பேசின திமுறு பேச்சுக்கே நான் தேர்தலில் நிற்கிறேன், என்னை எதிர்த்து ஜெயிச்சு பாருங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சிரிக்கிறாரு. பார்த்தியானே அப்படிங்கிறாரு முத்துவேல்கிட்ட, நம்ம பார்த்து ஆளாக்குன ஒருத்தன் நம்ம முன்னாடியே இருந்துக்கிட்டு தேர்தல் நின்று வியாபாரி சங்க தலைவருக்கு ஆயிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டே அவன் எங்கடா ஜெயிக்க போகிறான், நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவானுங்க, இவ்வளோ காலம் நம்மளுக்கு தானே ஓட்டு போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. டே எங்கள் அண்ணன் தான் வந்து எப்போவுமே வியாபாரி சங்க தலைவர், நீ என்றைக்குமே ஆக முடியாது அப்படிங்கிறாங்க, அதையும் பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேலும் முத்துவேலும் கிளம்பி போகிறாங்க. கடுப்பில் வீட்டை போய் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தேர்தலில் நம்ம ஏற்றுறதுக்காக போகிறோம், நான் ஏற்று விட்டுக்காரேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கோமதியோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ நாளாக தலைவராக இருந்திருக்கீங்க, அது காணாதா, எதிர்த்துக்காரர் இருந்தால் இருந்துட்டு போகிற மருமகன் அப்படிங்க. ஆமாம், அவங்க மருமகன் தலைவராக இருப்பார், நாங்கள் வந்து தொண்டனாக இருக்கணுமோ, அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது, இந்த குன்னக்குடியே எங்களுது, இந்த ஊரில் இருக்க சொத்து பெருவாதி சொத்து நம்ம குடும்ப சொத்து. அவன் எதிர்த்த வீட்டில் ஒரு எதிர்த்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இடத்த வாங்கி வீடை கட்டிக்கிட்டு நம்மளுக்கு ஏற்றாப்புல சின்ன மளிகை கடை வச்சா பெரியாளா? வியாபாரி சங்கத்தில் மெம்பர்ஷிப் ஒன்று போட்டால் போதுமா? தலைவராக தகுதி வேண்டாமா? உள்ளூர்காரன் தான் அவ்வளோ ஓட்டு போடுவான், நம்ம குடும்பம் எவ்வளோ பெரிய பாரம்பரியமிக்க குடும்பம் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாங்க, சக்திவேல் இந்த வாட்டி தேர்தலில் நீ நில்லு, நீ தான் சரியான ஆள் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நம்ம வீட்டில் மூத்தவங்க நீங்கள் தான் நிற்கணும் அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாரு, இது வரைக்கும் போட்டி வந்ததில்லை, பெரும்பாலும் அண்ணன் போஸ்ட்டாக என்னையே வச்சுருவாங்க, தேர்தல் நின்று வீம் பண்ணுற அளவுக்கு எனக்கு மனநிலை இல்லை. ரெண்டாவது அந்த பாண்டிய முகத்தில் நான் முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ எல்லாத்தையுமே சமாளித்து ஜெயிப்ப, வீம்பு பண்ணுவோன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீனே நெல் அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா பெரியப்பா சொன்ன மாதிரி நீங்களே இல்லைங்கப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா உனக்கு கல்யாணம் வச்சுருக்கு, இந்த சூழ்நிலை கல்யாணம் எவ்வளோவா போனால் தேர்தல் எவ்வளோவா போனால் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் நான் சக்திவேல், நானும் தேர்தல் நின்றா பார்க்கத்தானே செய்யணும், இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, நிர்வாகத்தை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், யார் யாருக்கு ஓட்டு இருக்குது என்னன்னு உனக்கு மனப்பாடமாகவே தெரியும், அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட ஓட்டு கேட்டு நம்ம இது பண்ணி வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சரிதான் அப்படிங்கிறாங்க. அண்ணே பணம் தானே எல்லாமே, ஏன்னா வியாபாரிகள் எல்லாமே பணத்தை எதிர்பார்க்க தான் செய்வாங்க, நம்ம பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சக்திவேல், எல்லோரும் பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க, ஒரு சிலவங்க வந்து நியாயமான ஆள் வரணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே பணத்தை வச்சு பாதாளத்து வரைக்கும் நம்ம பாயலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த பாண்டியன் ஒன்றா நம்பர் கஞ்சன், அந்த கஞ்சம்லாம் ஓட்டுக்கு திட்டு கொடுத்து வாங்கிக்க மாட்டான், ஏன்னா அந்த பதவியை வச்சு எப்படி அதை வந்து ரொட்டேஷன் பண்ணணும் வைக்கணும்னு கூட தெரியாது, சும்மா இப்படி கஞ்சத்தனம் தான் பண்ணிட்டு கிடப்பான், அதனால் ஒருத்தனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அவன் கஞ்சத்தனத்தை சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஓட்டு நம்மளுக்கு போட்டுருவானுங்க. ஏன்னா ஒரு வியாபார சங்கத்து தலைவராக இருந்தோம்னா 4 பேருக்கு 4 பிரச்சனைனா போகணும் வரணும், ஆனால் பாண்டியன் அந்த கடையை விட்டு போனால் 2 ரூபா காசு போயிடும், வருமானம் பெறும்னு வரமாட்டான், இதை சொல்லியே பிரச்சாரம் பண்ணால் ஜெயிச்சாச்சு அப்படிங்கிறாங்க. ரைட்டு, எப்படி கையில் எடுப்போ அதில் கையில் எடு அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே சரி நிர்வாகிகளை பூரா இன்னைக்கு ஈவினிங் சந்திக்கணும், அவங்கவுங்க வீட்டில் போய் பார்க்கணும், சக்திவேல் அதை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. போயிடுவோண்ணே அப்படிங்கிறாங்க. அண்ணன் கூட வருவேன், தேர்தலுக்கு உனக்கு ஓட்டெலாம் கேட்பேன் வைப்பேன், ஆனால் வந்து ஒரு சில விஷயத்தை நீ தான் தனிப்பட்ட முறையில் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேனே அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் குமார். ஏன்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறப்பா, நீங்கள் தலைவராக போகிறீங்களப்பா நினச்சி சந்தோஷம்பா அப்படிங்கிறாங்க. டேய் இதெல்லாம் வந்து நீ கல்யாணம் முடிக்க போகிற நேரத்தில் வந்து எனக்கு வரக்கூடிய யோகங்கள், என்ன அண்ணன் தான் எப்போவும் நிற்கும், அதுவும் அண்ணா போஸ்ட்டாக நிற்கும், அதாச்சும் அப்பா இன்றைக்கி தேர்தல் நின்று ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறாங்க. மாதிரி தேவை தாண்டி, தேவை தான், அந்த ஏற்று வீட்டுக்காரன் வந்து நம்ம முன்னாடி ஒரு ஆளாகி நிற்பான், நம்ம பார்த்துட்டு நிற்கணும்,
அவன் வியாபாரி சங்க தலைவர் ஆயிடுவான். நாங்கள் வந்து உரமா நின்று ஐயா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது செஞ்சு கொடுக்கணும் வந்து போய் நிற்கணுமோ அப்படிங்கிறாங்க. டேய் அடுத்தவங்க ஏன்டா அவங்ககிட்ட வீம் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க சக்திவேலோட அம்மா. நான் அவன்கிட்ட வீம் பண்ணதுக்கெலாம் நினைக்கல, அவனை ஒரு ஆளாகவே நினைக்கல. அப்படி இருக்கும்போது வந்து அவன்கிட்ட எதிர்த்து நான் தோக்கணும் வைக்கணும்லாம் எனக்கு இதே கிடையாது. ஆல்ரெடி நான் ஜெயிச்சு தான் கிடக்கேன். தேர்தல் நாமினேஷன் தாக்கல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சிரிச்சுக்கிட்டே ரூமுக்குள்ளே போகிறாங்க. ஏங்க நீங்களாவது சொல்லக்கூடாதா அவர்கிட்ட, இவ்வளோ காலமாக நம்ம தலைவராக இருந்தால் எது வீட்டுக்காரர் தலைவராக இருந்தால் இருந்துட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. என்ன உன் பெத்த பிள்ளை அங்கே வாழுதுன்னு பாசமா அப்படிங்கிறாரு முத்துவேல் வடுவுக்கிட்ட. வடுவு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்னங்க நீங்களும் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறாங்க. பிறகு எப்படி பேசுவாங்க, எங்கள் வீட்டில் வேலைக்காரனாக இருப்பான், நாங்கள் கொடுக்குற காசையும் நாங்கள் கொடுக்குற சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் என் தங்கச்சியை கூப்பிட்டு ஓடுவான். இன்றைக்கி எங்களுக்கு ஏற்றாப்புல இடத்த வாங்கி இருந்துக்கிட்டு நாங்கள் காலகாலமாக பயன்படுத்துகிற அந்த சங்கத்தலைவர் பதவிக்கு அவன் ஆசைப்படுவான். இதை நாங்கள் பார்த்துட்ருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் நிற்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் ஏன் தராதரத்துக்கு ஆளான ஆள் அவன் இல்லை, அதனால தான் நிற்கலை அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ தான் உங்கள் தம்பி இறக்கி விட்ருக்கீங்க, உங்கள் தம்பி அவருக்கு தராதரமும் ஒன்றா அப்படிங்கிறாங்க. என் தம்பி பல மடங்கு உயர்வு, நான் இவ்வளோ காலம் தலைவராக இருந்து எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கேன், அவ்வளோ பேர் ஓட்டை சக்திவேலுக்கு தான் போடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க, நீங்கள் சாந்தமான குணம் உள்ள ஆள், ஆனால் அப்படி இல்லையே நம்ம குழந்தை அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாரு விடு, இந்த பேச்சை பேசாத அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே குமார் சொல்கிறாங்கப்பா இப்போவுமே நம்ம பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடுவோம்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நாமினேஷன் தாக்கல் பண்ண பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அந்த பாண்டியன்னு அவன் பையங்களை வச்சு ஏதாவது பண்ண பார்ப்பான் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான்டா, திருட்டு வேலை பூரா அவன் பார்ப்பான். அப்படி இருக்க போய் தானே அவன் கதிரை வச்சு இந்த வீட்டில் உள்ள நகையை பூரா ஆட்டையை போட்டுக்கிட்டே வேலையை பார்த்தான். அதை மாதிரி இதில் தேர்தலில் ஜெயிக்கணும்னு நினைப்பான் அப்படின்ட்டு இருக்காங்க. சரிப்பா நம்ம போய் நிர்வாகிகள் லிஸ்ட்டை பூரா எடுத்துகிட்டு வரலாம் சங்கத்துக்குள்ளே போய் அப்படிங்கிறாங்க. சரிவா அப்படிங்கிறாங்க. அப்போ டேய் சங்க ஆஃபீஸ் வந்து சாவி அண்ணன் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்பா அவங்க பெட்டி பண்ணிட்டு தான் இருக்குது, அதை வாங்கிட்டு வா. ரெண்டாவது வந்து அடுத்த தலைவர் வருது வரைக்கும் பொறுப்பு எல்லாமே அண்ணன் தானே இருக்கும், பார்த்துக்கலாம், அந்த ஹோட்டல் ஸ்டேட் வந்துடலாம் அப்படிங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே பாண்டியன் கடையில் எல்லாருமே நிர்வாகிகள் எல்லாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி அண்ணன் இது வரைக்கும் முத்துவேல் அண்ணன் தலைவராக இருந்தார், அவர் ஒரு சாந்தமான ஆள், ஆனால் சக்திவேல் வந்து யாருக்குமே நல்லது செய்ய விட மாட்டான், பணக்காரங்களை பார்த்தும் பெரிய பெரிய ஆட்களை பார்த்தும் பழகிட்டு இருப்பான். நீங்கள் அப்படி இல்லைண்ணே, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு கூலிக்காரனாக இருந்து தொழிலாளி ஆனவங்க, தொழிலாளியாக இருந்து ஒரு முதலாளி ஆனவங்க தான் எல்லாரோட அருமையும் தெரியும், A to Z தெரியும். அவங்க காலகாலமாக முதலாளியாக இருக்கிறவங்க, ஆனால் எங்களோட ஓட்டு பூரா அவங்களுக்கு தானே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் நான் தேர்தல் நின்றதில்லை அப்படிங்கிறாரு பாண்டியானே, நாங்கள் தானே நிற்க சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் நிற்க சொல்கிறீங்க, வீம்புக்கு நானும் நிற்கிறேன்னு சொல்லிட்டேன், ஆனால் ஜெயிக்கிறதுக்குள்ள முயற்சிகளை நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அண்ணா நீங்கள் ஒரு 2 நாளைக்கு வந்து ஓட்டை மட்டும் கேளுங்க, மீதி வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படிங்கிறாங்க. இங்கே சக்திவேலுக்கு கிராஸ் பண்ணி போகிறாரு. அப்போ பாண்டியன் கடையை தாண்டி நிர்வாகிகள் போகிறாங்க. அப்போ சக்திவேல் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. என்ன நீங்களாம் பாண்டியன் சப்போர்ட்டா அப்படிங்களா? அண்ணே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மாற்றி பேசுகிறாங்க. ரைட்டு அவன் பாண்டியன் இந்த ஊருக்கு பிழைக்க வந்தவன், நான் பரம்பரை இந்த ஊரில் இருக்கிறவன், ஏன்னா நான் வியாபாரி சங்க தலைவராக இருந்தாலும் இல்லாட்டும் உங்களுக்கு நல்லது செய்வேன், அது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே கார் எடுத்து போகிறாங்க. உடனே அவர் சக்திவேல் கிளம்பினோடனே நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க, வியாபார சங்க உறுப்பினர்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த சக்திவேலை எதிர்த்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, இவன் தலைவராகிட்டான் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுவோம், நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு நம்மளுடைய அமைப்புக்கு கரெக்டாக பாண்டியன் தலைவரான மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும், இவங்களாம் வந்து பணந்தாரம் வைக்காமன்னு சொல்லி நம்ம வாங்கி ஓட்டை போட்டோம் அப்படின்னா நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க. இந்த விஷயத்த எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நிர்வாகிகளை சொல்கிறாங்க. இங்கே போய்ட்டு சக்திவேல் அவங்க பையனும் ஓட்டு லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஓட்டு லிஸ்ட் இவ்வளோ இருக்குது, எத்தனை ஓட்டு இருக்குது அப்படி அப்படின்னு கேட்குறாரு குமார்கிட்ட அவங்க அப்பா. இப்போ ஓட்டு வந்து ஒரு 1000 பேருக்கு இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. 1000 பேருக்கு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஒரு 8 ஓட்டு செல்லாத ஓட்டு, அவங்க இறந்துட்டாங்க, மீதி ஓட்டு இருக்குப்பா, 992 ஓட்டு இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. சரி 992னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்தா எவ்வளோ வரும் பாரு அப்படிங்கிறாங்க. உடனேப்பா எவ்வளோ வருதுப்பா அப்படிங்கிறாங்க. ரைட்டு இவ்வளோத்தையும் ரெடி பண்ணு, எல்லாருக்குமே கொடுத்துடலாம், வீடு தேடி போய் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனேப்பா இவ்வளோ பணம் கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. கொடுத்துடலாம்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாண்டி 5 காசு வந்து கொடுக்க மாட்டான், நம்ம கொடுத்துட்டோம்னா ஓட்டு மாறாது சரியா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்ப்பா, ஏற்றுக்கிட்டு நான் ஒரு 2 நம்பர் கஞ்சேன், எல்லா வாட்டியும் அவரே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்க, இன்றைக்கி அவன் எலெக்ஷனில் ஜெயிச்சான் அப்படிங்கிறாங்க. அதை சொல்லப்பா, நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையில் தான் சொல்கிறேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க கை ஓங்குது, இப்போ நம்ம கை ஓங்கணுன்னா இதே ஒரே வழி தான்ப்பா, பணத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க.
இந்த சூழ்நிலையில் பொண்ணு வீட்டுக்காரங்க எத்தாப்புல வராங்க. அப்போ வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி சக்திவேல் கூப்பிட்றாரு. அவங்க வாங்க சம்மந்திங்காங்க. டீ காஃபி குடிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில் குடிக்கிறாங்க. கல்யாணம் சீக்கிரம் வைக்கணும்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலையே அப்படின்னு சொல்லி குமாரோட அப்பாட்ட பொண்ணோட அப்பா கேட்காங்க. அப்போ சக்திவேல் சொல்கிறாரு, கல்யாணம் சீக்கிரம் வைக்கணும்னு தான் நினச்சோம், நாளைக்கெலாம் நினச்சேன். ஆனால் இப்போ ஒரு தேர்தல் வருது, வியாபாரி சங்க தலைவர் தேர்தலில் நான் நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தான் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. அதனால் ஓட்டு கேட்க போக வேண்டியிருக்கு, வைக்க வேண்டியிருக்கு. ஏற்று வீட்டுக்காரன் என்கிட்ட வீம் பண்ணிகிட்டே இருப்பான், உங்களுக்கு தெரியும். அவனை ஜெயிச்சு காட்டியே ஆகணும் அப்படிங்கிற நம்பிக்கை வரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏற்றாப்புல பாண்டியனும் உங்களை ஏற்று நிற்காங்களா அப்படிங்கிறாங்க. அவனெல்லாம் அண்ணங்கன்னு பேசாங்க சம்மந்தி, எனக்கு சரியான கடுப்பாயிரும், நிற்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஓ சரி ரைட்டு, அவன் நீங்கள் தான் ஜெயிச்சிருவீங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சக்திவேல் கேட்குறாங்க. இல்லை, இந்த ஏரியாவிலே நீங்கள் தான் பெரிய குடும்பம், பரம்பரையாக நீங்கள் அதில் நீங்கள் சங்கத்தில் தலைவராக இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி உங்கள் அப்பா இருந்தார், அதுக்கப்புறம் உங்கள் அண்ணாச்சி தான் ரொம்ப நாளாக இருந்தார், அண்ணன் போஸ்ட்டாக இருந்தார். அப்படி இருக்கும்போது தேர்தலில் நீங்கள் நிற்கிறது சாதாரண விஷயம் தானே, நீங்கள் நின்றாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுங்கள் சம்மந்தி, இது தெரியாமல் தான் அந்த ஏற்று வீட்டுக்காரன் தேர்தலில் நிற்கான், எப்படியும் தோக்க தான் போகிறான், ஆனாலும் அதுக்குள்ளே வேலையை பார்க்கணும்ல, அதான் ஓட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு தான் கிளம்பிகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்க கார் எடுத்து கிளம்புறாங்க. இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. உடனே டேய் குமார், நம்ம இப்போவுமே பாதி ஜெயிச்ச மாதிரி இருக்குடா அப்படிங்கிறாங்க. உடனே மாறி சொல்கிறாங்க, ஆமாம் பகல் கனவு பழிக்காது அப்படிங்கிறாங்க. ஏய் வாயை மூட்டி ரெடி அப்படிங்கிறாங்க. பிறகு தேர்தலில் நிற்கணும்னா ஓட்டு கேட்கணும், ஜெயிச்ச பிறகு தான் ஜெயிச்சோன்னு சொல்லணும். வீட்டில் உட்காந்துட்டே நான் ஜெயிச்சிட்டேன்னா எப்படி ஜெயிப்பீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ நீ ஏற்று வீட்டுக்காரன்ட்டு நிற்கணும்னு சொல்ல வேண்டியதானே, அங்கே தூது பேசிக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் எங்கே பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க. தெரியும், எல்லாம் தெரியும், வேலையும் உங்கள் அம்மா வேலையும் தெரியும். நாங்கள் எங்கேயும் வெளியே போனோன்னா வாசலேருந்து இங்கே தூது பேசுகிறது, அந்த பழனி பையன் இங்கேருந்து அங்கே கேட்டு சொல்லுறது, எது எப்படியோ அந்த பழனி வேலுக்கு ஓட்டு இருக்குது, ஒழுங்காக அங்கே ஓட்டு எனக்கு போட சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இதெல்லாம் நான் சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க. அவனுக்கும் 1000 ரூபா தாரையாக கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. அந்த 1000 ரூபாயை அவன் வாங்குவானா, இங்கே கோடிக்கணக்கான ரூபா சொத்து இருக்குது, அந்த சொத்தே வேண்டாம்னு சொல்லி எங்கள் அக்கா பிள்ளைகளையும் எங்கள் மச்சான் வேணும்னு சொல்லி தான் அந்த வீட்டில் இருக்கார் என் குழந்தை, இப்படி எப்படி வாங்குவார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வாங்குவான், அவனுக்கு இந்த பணத்தோட அருமைலாம் தெரியலை, ஆனால் அந்த சின்ன பையன் மாதிரி எங்கேயாவது கடையில் நின்று வாங்கி மிட்டாய் வாங்கி திங்கிறதுக்கு அந்த 1000 ரூபா ஆகும்னு வாங்குவான். அதனால் 1000 ரூபா வேணும்னா ஓட்டு போட சொல்லு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் வேணால் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஃபோன் நம்பர் கொண்டா அப்படிங்கிறாங்க. கூட பிறந்த தம்பி நம்பர் கூட இருக்காதோ அப்படிங்கிறாங்க. அவனெல்லாம் தம்பியாகவே ஏற்றுக்கலடி அப்படிங்கிறாங்க. ஓட்டுக்கு மட்டும் உங்களுக்கு அவன் தேவைப்படுது, மற்றபடி உங்களுக்கு எதுக்கும் தேவைப்படலையா அப்படிங்கிறாங்க. நம்பர் கூட நான் கொடு அப்படிங்கிறாங்க. நம்பர் வாங்குறாங்க. ரைட்டு, ஹலோ அப்படிங்கிறாங்க. அண்ணே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என் நம்பர் ஒன்று இருக்கா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேணால் என் நம்பர் இல்லாமல் இருக்கலாண்ணே, கூட பிறந்த அண்ணன் மாதிரி நம்பரை நான் இல்லாமல் எப்படி இருப்பேன், நான் ஏற்கனவே அண்ணிட்ட வாங்கி வச்சுருக்கேண்ணே, சொல்லுண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணன் தேர்தலில் நிற்கேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே டேய் அண்ணனுக்கு ஓட்டு போட்டுரு அப்படிங்கிறாங்க. அண்ணே எங்கள் அண்ணன் முத்துவேல் எப்போவுமே அண்ணன் போஸ்ட்டாக நின்றார், எங்கள் அண்ணன் சக்திவேல் நீ நிற்க, உனக்கு ஓட்டு போடாமல் யார் தான் போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் மச்சான் எலெக்ஷன் நிற்காமனு அங்கே போட்டுறாதா அப்படிங்கிறாங்க. என்னது மச்சான் எலெக்ஷன் நிற்காரா அப்படிங்கிறாங்க. இது உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாத, என்னையை பருப்பை கொள்முதல் பண்ணிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. டேய் பருப்பு ஓட்டை எனக்கு போடு அப்படிங்கிறாங்க. அண்ணே உன் மேலே பாசம் வச்சுருக்கண்ணே, ஆனால் நல்லவங்கள பார்த்து ஓட்டு போட்டுருவோம்ண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் அப்போ அண்ணன் தான்டா நல்லவன், அண்ணனுக்கு போடு அப்படிங்கிறாங்க. நீ உனக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு போன வச்சிடுறாரு. நீ அப்பா நல்லவன், உனக்கு பணக்காரங்க மட்டும்தான் கண்ணு தெரியும், எதுக்குடா நீ எனக்கு ஃபோன் பண்ணுதுன்னு நினச்சேன், இப்போ தான் தெரியுது ஓட்டுக்காக ஃபோன் அடிச்சிருக்க, சரி தான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை மாறி நைஸாக ஃபோன் அடிக்கிறாங்க. குழந்தனாரே அப்படிங்கிறாங்க. அண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஓட்டை மட்டும் உங்கள் அண்ணனுக்கு போட்டுறாதங்க அப்படிங்கிறாங்க. அதை முடிவு பண்ணிட்டேன், எங்கள் மச்சானுக்கு போட போகிறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அது சொல்லுங்க செய்யுங்க, ஏற்கனவே ஆட்டம் ஓவராக ஆடிக்கிட்டு இருக்காரு, இதில் வியாபாரி சங்க தலைவரும் ஒரு பொறுப்பை சிலங்கையை கட்டிட்டாரோ, தங்குனக்கடின்னு ஆடுவார், அது அந்த ஆட்டத்தை அண்ணியால் பார்க்க முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணன் ஒரு காலமும் ஜெயிக்க மாட்டார், நீங்கள் கவலைப்படாதாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி குழந்தைனார சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. முத்துவேல் அண்ணனை ஒரு அண்ணன் போஸ்ட்டாக எடுத்தாங்க, இவ்வளோ நாள் தலைவராக எடுத்தாங்கன்னா அண்ணன் ஒரு நல்லா அமைதியாக இருப்பாங்க. ஆனால் சக்திவேல் அண்ணன் அப்படி கிடையாது, நாளைக்கு வர சண்டே இன்றைக்கி இழுத்துருவார். அப்படிங்கும்போது ஓட்டு போட மாட்டாங்க. அப்புறம் பணக்காரத்து முறையில் எல்லா இடத்துலையும் பேசுவார். ஒரு பெரியவங்களே மதித்து பேசணும், பண்பாக பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. பணம் இருந்த ஒரு பேச்சு பேசுவார், பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க. அதனால் சக்திவேலன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்னையை கூட ஒரு சில இடத்துல ஒரு மாதிரி நடத்துவாங்க வியாபாரி சங்கத்தில். அதனால் அண்ணனுக்கெலாம் ஓட்டு போட வாய்ப்பே இல்லை, ஆனால் மச்சான் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அவர் ஜெயிச்சிருவாரடா அப்படிங்கிறாங்க. மச்சான் 5 காசு யாருக்கும் செலவு பண்ண மாட்டார், ஓட்டு கேட்டும் போக மாட்டார், ஆனால் அவங்களே ஓட்டு போட்டுருவாங்க, அதான் நடக்கும் பாருங்களேன் அப்படிங்கிறாங்க.
நடந்தால் சந்தோஷம்தான். அவங்க அண்ணன் ஒன்றை மட்டும் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கா, வீட்டில் என்னை போட்டு பாடாப்படுத்துவார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னைக்கு கொல்லப்படுத்தீங்க, அவர் ஜெயிக்க மாட்டார், நான் ஜெயிக்க விட மாட்டேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவர் பாண்டி வந்துடுறாரு. என்னடா சொல்லிகிட்டு இருக்க, ஜெயிக்க விட மாட்டியா, யாரை ஜெயிக்க விட மாட்டேன், மச்சான் எலெக்ஷனுக்கு நீ ஜெயிக்க விட மாட்டியா அப்படிங்கிறாங்க. மச்சான் உங்களை சொல்ல மச்சான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, தேர்தலில் நிற்கணும்னு நினைக்கல, ஆனால் உள்ள நிர்வாகிகளாம் நீங்களே நில்லுங்க. அந்த பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க நிற்கிறாங்க, அவங்ககிட்ட எதுவும் நான் சொல்லவே முடியல, வைக்க முடியல, அவங்க கௌரவமாக இருக்காங்க. அதுபோக தலைவர் ஒரு அமர்ந்த ஆளாக இருந்தாலும் அவர் கூட இருக்க ஒரு தம்பி தலைவரை கெடுத்து போகிறாரு. அதனால் சரி வராது, நீங்கள் நில்லுங்கன்னு இருக்காங்க. அந்த உங்கள் அண்ணாச்சி இடையவன் முத்துவேல் கூட எட்டிப்பிடி பேசினா வீம்புக்கு நிற்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் நிற்க வேண்டாம் தான் நினைக்கிறேன். நம்ம ஏன் போட்டு ஒவ்வொரு வாட்டியும் அவங்கள முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு கிடப்பானே அப்படிங்கிறாங்க. நம்ம தான் சொல்கிறீங்க, இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு, ஒரு எளியவனுக்கு ஒரு பதவி வர்றதுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு. இவ்வளோ காலமாக அண்ணன் போஸ்ட்டாக இருந்தாங்க, நீங்கள் நின்றீங்கன்னா உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா குரல் கொடுக்க முடியும், வைக்க முடியும், போக முடியும், வர முடியும். ஏதாவது நல்லது செய்யலாம்னு மச்சான். கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது நொடிஞ்சு போனாங்கன்னா சங்கத்துலேருந்து உதவி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. உதவி பண்ணணுங்கிறது பண்பு என்கிட்ட இருக்குது. ஆனால் வியாபாரி சங்க தலைவரானோம்னா நம்ம தொழிலை பார்க்க முடியாது, நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது மேடு போடலன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. மச்சாங்க பாருங்கள், நீங்கள் நிற்கணும்னு சொல்லலை, அதில் உள்ள உறுப்பினர்கள் நில்லுங்கன்னு சொல்லுதாங்கன்னா அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தா சொல்லுவாங்க. ஒழுங்கு மாதிரியாக நில்லுங்க மச்சான் அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு தான் ஓட்டிருக்கேன், என் சார்பாக நீ நில்லு அப்படிங்கிறாங்க. மச்சான் நீங்கள் என்னோட பாக்கிய நிற்கிறவன் எங்கள் அண்ணன், அவனுக்கு எதிர்த்து நான் நிற்க முடியுமா அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அண்ணன்னு சொல்லுது, ஓட்டு எனக்கு எப்படி நீ இப்படி போடுவேன் அப்படிங்கிறாங்க. மச்சான் ஓட்டு நான் உங்களுக்கு தான் போடுவேன். அவனு கேட்டால் எங்கள் அண்ணன் இருந்தாலும் அவன் நல்லவங்க கிடையாது, நீங்கள் என்ன தான் பேசினாலும் நீங்கள் நல்லவங்க, அதனால தான் மச்சான் உங்களோட இருக்கேன், ஏன் ஓட்டு உங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க. சார் பாண்டியன் சிரிக்கிறாரு. உடனே குமரேசன் சொல்கிறாங்க, பார்த்தியாப்பா இப்போவுமே நீ ஜெயிச்சிட்ட. அவங்க பணத்தை கொடுத்தா வேலைக்கு நினைப்பாங்க, நீ உன்னுடைய அன்புலையும் அக்கறையிலையும் அவ்வளோ ஓட்டி வாங்க போகிற, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 நாள் மட்டும் ஓட்டு கேட்டு வந்துடும்பா அப்படிங்கிறாங்க. உடனே ஓட்டெலாம் கேட்கணுமா, நம்ம நாமினேஷன் தாக்கல் பண்ணுவோம், பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்டு போட்டால் போடுதாங்க, இல்லைனா போட்டால் மக்களுக்கு நல்லது செய்வோம், இல்லையா ஆளை போல இருந்துட்டு போவோம் உறுப்பினராக அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா 2 நாள் ஓட்டு கேட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை மறுநாள் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறாங்க. சக்திவேல் தாக்கல் பண்ணிட்டு பயங்கர தடபுடலாக வெடி கிடின்னு அது இதுன்னு போடுதாங்க பாண்டியன் வீட்டு முன்னாடி. பாண்டியன் வீட்டு பட்டையை கிளப்புனோடனே என்ன சவுண்டு அப்படி இப்படின்னு சொல்லி கோமதி வராங்க. வேறு என்ன, உங்கள் நொண்ணே இந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்காங்க வியாபாரி சங்க தலைவருக்கு, அதனால் இது பண்ணுறான் வைக்கிறான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த வீட்டிலேருந்து தானே எப்போவுமே தலைவராக வாங்க, எலெக்ஷனில் இப்போ நடத்துகிறாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே காப்பா உனக்கு ஒன்றும் தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் தெரியாதாடா அப்படிங்கிறாங்க. மச்சானும் தேர்தல் நிற்காருக்கா, மச்சான் நிற்காரு, என்னது மச்சான் நிற்காரா அப்படிங்கிறாங்க. ஏன் ஷேக்கார அப்படின்னு கேட்குறாங்க கோமதியா பழனி. இல்லை மச்சான் தேர்தல் அது எதுக்கு, செலவு அது எதுக்கு, ரெண்டாவது அலையணும் வைக்கணும், நம்ம வேலை பேர் நினைப்பாரு அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. சக்திவேலன் என்னத்தையோ சொல்லியிருப்பான் போல், வீம்புக்கு மச்சான் நிற்கன்ட்டார். அதுபோக அங்கே உள்ள நிர்வாகிகள் எல்லாமே மச்சான் நெல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல், அதனால் மச்சான் இந்த வாட்டி தேர்தல் நிற்க போகிறாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னு கதிர் சிரிக்கிறாரு. ஏன்டா மாப்பிள்ள சிரிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பாட்ட ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்க, அதான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாரு, அப்போ மாமா ஓட்டெல்லாம் கேட்டோம், அப்பாவை ஜெயிக்க இது என்ன வழி வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறார் பாண்டியன், ஓட்டு கேட்க நான் பார்த்துக்கிறேன், ஜெயிக்க தோக்காது 2வது பிரச்சனை, காசு ஓட்டு கொடுக்க போகிறது கிடையாது. அதுபோக நான் எல்லார்ட்டையும் ஓட்டு கேட்குறேன், போட்டுச்சா போடட்டும், இல்லை போட வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வழக்கம் போல் கடையை பார்த்துக்கிடுங்க, 2 நாள் மட்டும் நானும் குமரேசன் மாமாவும் போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் ரொம்ப சந்தோஷமாக ரூமுக்கு போகிறாங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, ஏங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பா வியாபாரி சங்க தலைவராக எப்பவுமே ஆகிட்டார் அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போ தான் சொன்னாங்க நாமினேஷன் தாக்கல் பண்ணணும், நாளைக்கு வைக்கணும், ஓட்டு கேட்கணும்னு சொன்னாங்க, அதுக்குள்ளே ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பா யாருக்கும் பாதகமாக எதுவுமே நடந்துக்கிட்டது கிடையாது, அதுபோக ஏற்ற வீட்டுக்காரங்க அப்படி கிடையாது, தலைவர் ஒரு ஆளாக இருப்பார், செயல்படுத்தவர் அவர் தம்பியாக இருப்பார், எல்லார்ட்டையும் ஏட்டி போயிட்டு தான் பேசுவார், கஷ்டப்பட்டவனுக்கு ஒரு பிரச்சனைனா போக மாட்டார், அவங்கள தேடி தான் வரேன்னு நினைப்பார். ஆனால் அப்பா அப்படி கிடையாது, யாருக்கும் ஒரு பிரச்சனைனா அவரால் முடிஞ்சது உதவுவார். ஏன்னா என்ன ஒன்று அனாவசியமாக செய்ய மாட்டார். ஆனால் இவர் நல்ல பேர் எடுத்து வச்சுருக்காரு, அவங்க கெட்ட பேர் எடுத்து வச்சுருக்காங்க, கண்டிப்பாக அப்பா தான் ஜெயிப்பார், நானே எங்கள் அப்பாவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கும் ஓட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நானும் மெம்பர் தானே, எனக்கும் ஓட்டு இருக்குது, அதுபோக எனக்கு தெரிஞ்சவங்கள்லாம் எங்கள் அப்பாவுக்கு தான் ஓட்டு போட சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் பிரச்சாரத்துக்கு வர வேண்டாம்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க.
என்னைய தானே வர வேண்டாம்னு சொல்கிறாங்க, ஃபோனில் ஓட்டு கேட்கலாம்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க, மாமா எப்படியா ஜெயிக்க வச்சுருங்க அப்படிங்க. சரி ரைட்டு, அந்த டைரி மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி டைரி எடுத்துகிட்டு போகிறாங்க. நேராக மாடியிலேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க, நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் அடிக்கிறாங்க, தெரிஞ்சவங்களாம் ஃபோன் அடிக்கிறாங்க. செந்தில் ஃபோன் அடிச்சுன்னா இந்த மாதிரி எங்கள் அப்பா எலெக்ஷன் நிற்க போகிறாங்க, நாளைக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணுறாங்க, எலெக்ஷன் வரும்போது எங்கள் அப்பாவுக்கு ஓட்டு போடணும், சின்ன எதுன்னு தெரியல, வந்த பிறகு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பாண்டியனுக்கு தான் ஓட்டு, பாண்டியனுக்காக நினச்சி கூட பார்க்கல, நான் நிர்வாகிகள் மீட்டிங் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக போட்டிருக்கனே அப்படிங்கிறாங்க. என்னமோ பிள்ளை செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அப்பாவுக்கு ஓட்டு கேட்குறேன் அப்படிங்கிற மாப்பிள்ளை, அவங்க அப்பா இன்னும் நாமினேஷனே தாக்கல் பண்ணல, அதுக்குள்ளே ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ஆமாம் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு நானும் ஆரம்பிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செல் நம்பரில் இருக்க நம்பரை பூராமல் எடுத்து ஓட்டு கேட்குறாரு பழனி. இப்படியா இருக்குது, இது ரெண்டையுமே பார்த்துட்ருக்காரு ஐய மாடியிலேருந்து குமார். உடனே கீழே வர்றாரு, அப்பா அப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. இப்போவுமே அவங்க பிரச்சாரத்துக்கு தயாராகிட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க நாமினேஷனே இன்னும் தாக்கல் பண்ணலையாடா அப்படிங்கிறாங்க. இப்போ நாளைக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணுவாங்க போல், ஆனால் ஓட்டு இப்போ ஃபோன்லேயே அந்த செந்திலும் உங்கள் தம்பியும் கேட்காரு அப்படிங்கிறாங்க. யார், பழனியா அப்படிங்கிறான். ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவன் ஃபோன் நம்பர் கொடு அப்படின்ட்டு, எப்பா அவங்ககிட்ட அம்மா நம்பர் இருக்காங்களா, அம்மாட்ட வாங்கினீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் லூஸு அப்படிங்கிறாங்க. என்னண்ணே அப்படிங்கிறாங்க. ஏய் ஓட்டு நீ வந்து எனக்கு போடுன்னு சொன்னேன், இப்போ என்னன்னா இல்லை அங்கே பாண்டியனுக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. என்னங்க பாரு, நான் ஓட்டு கேட்குறேன், அவர் வீட்டில் இருக்கிறனால ஓட்டு அவருக்கு கேட்குறேன், ஏன் ஓட்டை உன்னை தான் போடும், கொலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. இவனை நம்ப முடியாது, உங்கள் சித்தம்மனுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு கூட ஒரு 1000 ரூபா கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் தம்பிக்கு வந்து பணத்தை வாங்கணுன்னு ஓட்டு போட்டுருவாரோ அப்படிங்கிறாங்க. ஏண்டி அங்கே 50க்கும் 100க்கும் அல்லாடிட்டு கிடக்கான், ஏன் 2000 வாங்கினவங்க வந்து போட மாட்டானோ அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் வந்து இப்போ பயப்படுறீங்க, அவங்க ஃபோனில் தானே ஓட்டு கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சிரிக்கிறாரு. ஏய் அவன் பண்ணது காமெடியாக தான் இருக்குது, ஃபோனில் ஓட்டு கேட்டால் மட்டும் என்ன ஓட்டு போட்டுருவானுவா, பணம் கொடுத்து தான் போடணுவா, அதனால் நம்ம நாளையிலேருந்து பணம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பின்னாடி நாமினேஷன் தாக்கல் பண்ண போகிறாங்க. தாக்கல் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. வந்த பின்னாடி இவங்க வந்து எல்லாருமே பணம் கொடுக்கறதுக்கு வீடு வீடாக பணம் கொடுக்குறாங்க. அப்போ சின்னமும் ஒதுக்கிடுறாங்க. ஒதுக்கினோடனே இவர் வந்து பாண்டியன் எல்லாரும் ஓட்டு கேட்கும்போது சொல்கிறாரு, நான் யாருக்கும் 5 காசு தரமாட்டேன், ஆனால் என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன், ஏன்னா நானும் உங்களை மாதிரி சின்னவங்களாக இருந்தால் அந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், ஏன்னா நானும் ஒரு ஆள்கிட்ட கூலிக்காரனாக இருந்து தான் இன்றைக்கி முதலாளியாக இருக்கேன், ஆனால் எல்லாரோடைய கஷ்ட நஷ்டம் தெரியும், யாருனாலும் எந்த நேரம் தொடர்பு கொள்ளலாம். என்ன பாண்டியன் முன்னாடி பர்சனல் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தாரே, அவர் நம்மளுக்காக வருவாரா அப்படின்னு நினைக்க வேண்டாம். என் குடும்பத்தை தாண்டி, என் கடையை தாண்டி என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக கஷ்டப்பட்ட வியாபாரிகளுக்கு, பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும்னா கண்டிப்பாக செய்வேன் அப்படி ஒன்றும் வாக்குறுதி கொடுக்காங்க. அப்போ பார்க்குறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, பாண்டியண்ணே ஓட்டு உங்களுக்கு தானே, பாண்டியண்ணே உங்களுக்கு தான் ஓட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துல ஓட்டு கேட்க போகிறாங்க, சொல்கிறாங்க, அண்ணே எங்கிட்ட ஓட்டு போடுன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு போனார், ஆனால் அவருக்கு ஓட்டு போட மாட்டேனே, ஓட்டு உங்களுக்கு தானே அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே தேர்தல் நடக்கும்போது சக்திகள் ரொம்ப நக்கலாக சொல்கிறாரு, அண்ணன் நம்ம தேர்தலை வந்து தேர்தல் மாதிரி பண்ணல, திருவிழா மாதிரி பண்ணியிருக்கோம், அவன் 5 காசை செலவு பண்ணல, யார் ஜெயிப்பான்னு பார்த்துடலாண்ணே, இன்றைக்கி தான் தெரியும் இந்த பெரிய குடும்பம் ஜெயிக்க போதா, ஒண்டை வந்தவன் ஜெயிக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாண்டியன் தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஜெயித்தாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து ஓட்டு கேட்டிருக்கோம், போடுதும் போடாதும் அவங்களோட உரிமை, என்ன இதை வந்து நம்ம ஒன்றுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் போது பாண்டியன் வந்து 550 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்காரு. 550 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே சுத்தமாகவே ஓட்டு உழலை சக்திவேலுக்கு, ஒன்றுமே உழலை. அதனால் அந்த பூத்தை விட்டு எழுந்திரிச்சு போயிடுறாரு. அப்புறம் தலைவராகிடுறாரு. தலைவரானோன்னே, அண்ணே நாங்கள் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்கோம், ஏற்ற பார்ட்டிக்காரரை டெபாசிட் கூட வாங்க விடலை அப்படிங்கிறாங்க. இந்த ஓட்டுமே கூட அவங்க ஃபேமிலி வியாபாரிகள் போட்டது தானே அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரொம்ப வருத்தமாக போய் உட்காந்துட்ருக்காங்க சக்திவேல். உடனே முத்துவேல் சொல்கிறாரு, டேய் அவன்கிட்ட போய் தோத்துட்டா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறேன்னு தெரிலானே, அவ்வளோ பேருக்கும் காசு கொடுத்து ஆனால் ஓட்டு அவன் 1 ரூபா கொடுக்காம அவன் ஜெயிச்சிட்டானடா அப்படிங்கிறாங்க. பிழைக்க வந்தால் இப்படி ஜெயிச்சிட்டானடா அப்படின்ட்டு இருக்காங்க முத்துவேல். உடனே முத்துவேல் அம்மா சொல்கிறாங்க, டேய் நீங்கள் தலைவர் பதவியில் இருந்து ஒருத்தனை பிரச்சனைனா தேடி போக மாட்டீங்க, அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லுவீங்க, ஆனால் அவன் வந்து எளியவனை போய் பார்ப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த கதை இதோட விடுங்க, குமார் கல்யாணத்துக்கு என்ன நடைமுறையாக செய்யுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்ல, அதான் அவன் வேலையை பாரு, நானே கடுப்பில் இருக்கேன்,
அந்த ஏற்று வீட்டுக்காரன் ஒன்றும் இல்லாதவன் அவனே ஜெயிச்சிட்டான், நான் அவங்ககிட்ட தோத்துட்டேன். எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா? அவன் ரூபா செலவு பண்ணாமல் ஜெயிச்சிருக்கான். உன் மோன் பழனி முதற்கொண்டு நாங்கள் தான் போட்டிருக்கோம் ஓட்டை அப்படிங்கிறாங்க. டேய் ஓட்டு யாருக்கு யார் போட்டான்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு எத்தனை ஓட்டு கிடச்சிருக்கு தெரியுமாத்தா அப்படிங்கிறாங்க. எத்தனை ஓட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதை நான் சொன்னோம்னா நீனே என்னை மதிக்க மாட்டேன், அந்தளவுக்கு கேவலமான ஓட்டில் நான் தோற்றுருக்கேன். நான் பணம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், ஏதோ ஒன்று கோல்மால் நடந்திருக்கு வச்சுருக்கு, இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே மாறி வராங்க. ஏங்க நீங்களே ஒரு கோல்மாலான ஆள், உங்களை யார் கோல்மால் பண்ண முடியும்? யாரும் பண்ண முடியாது. தோற்றவொன்னே எல்லோரும் சொல்கிறது தான் சொல்கிறீங்க, விடுங்க. அவர் ஜெயிச்சிட்டார்ல, வழக்கமாக வேலையை பாருங்கள், உங்களுக்கு வியாபாரம் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, அவங்களுக்கு அவங்க தொழிலை பாருங்கள், விடுங்க அப்படிங்கிறாங்க. என்னடி 4 இடத்துக்கு போகணும், எனக்குலாடி அசிங்கம் அப்படிங்க. ஆமாம், இது எத்தனை வருஷமாக சொல்லுவீங்க? உங்கள் தங்கச்சி கல்யாணம் முடிச்சுட்டு போனாங்க, அப்போ அசிங்கம்னீங்க. உங்கள் அண்ணம்மாவை கல்யாணம் முடிச்சுட்டு போனீங்க, அசிங்கம், வெளியே தலை காட்ட முடியுங்க. இப்போ தலைவராகிட்டு அசிங்கம்னு சொல்கிறீங்க. ஏன் வெளியே தலை காட்டினதே இல்லையா? உங்கள் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச பிறகு வெளியே தான் லாந்துனீங்க. ஏன் உங்கள் அண்ணம்மாவை கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு வெளியே தான் லாந்துனீங்க. ஏன் இப்போ தோற்றவரும் வெளியில் லாந்துங்க, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க வடுவு மாதிரியே. பிறகு என்னக்கா சும்மா பெரிய உங்களுக்கு அவமானமே பட்டதே கிடையாதுன்ன மாதிரி சொல்லுதாங்க. அவமானங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தானே, ஒரு வகையில் தான் அவமானம் வருமா? ஏன் நம்மளுக்கு கிடையாதா? நீ நின்று தோத்துட்டீங்க, எங்களுக்கு அசிங்கமாக தான் இருக்கும். ஒரு மாதிரி உன் புருஷன் தேர்தல் நின்று தோத்துட்டானாமே அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் மனமாக தான் இருக்கும். என்னச்சியே தோத்துட்டான், தேர்தலாம் வச்சு இந்த வரைக்கும் வீரனுக்கு அழகுதான்னு போய்கிட்டு இருக்க வேண்டியதான். இதில் ஏதோ கடப்பாறையை ஒடுங்கின மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க ஃபோன் அடிக்கிறாங்க. குமார் பொண்ணு வீட்டுக்காரங்க, சம்பந்தி நீங்கள் இப்படி தோப்பையும் நினச்சி கூட பார்க்கல, வைக்கல அப்படிங்க. போன வையா அப்படிங்கிறாங்க. என்ன சம்பந்தி மரியாதை இல்லாமல் வார்த்தை போகுது அப்படிங்கிறாங்க. நீ எந்த நேரத்தில் அடிக்கணும், உனக்கு எந்த நேரத்தில் அடிக்கணும் தெரியாதா வைக்காதா அப்படிங்கிறாங்க. சம்பந்தி இப்போவே இப்படி பேசுவீங்க, நான் இங்கே பொண்ணு தந்தோம்னா நீங்கள் ஒரு மாதிரி பேசுவீங்க, நீங்கள் வேறு இடத்துல சம்மந்தம் வச்சுக்கோங்க சம்பந்தி அப்படிங்கிறாங்க. நான் அதை சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஏங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. யார்? குமாருக்கு பொண்ணு கொடுக்க போகிற சம்பந்தி தான், அவன் பொண்ணு தரமாடாத மாதிரி தான் பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. ஏன்பா அப்படிங்கிறாங்க. டேய் நானே கடுப்பில் இருக்கேன், இப்போ ஃபோன் அடித்து என்ன சம்பந்தி இப்படி ஆகிட்டு அப்படி ஆகிட்டுன்னு கேட்டோம்னா எனக்கு கடுப்பு தானே ஆகும். அப்படி ஆயிடுச்சு, சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவன் ஃபோன் பண்ணாமல் இருக்கணும். ஃபோன் பண்ணிவிட்டு என்கிட்ட பேசினா கடுப்பில் பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவனே முத்துவேல் சொல்கிறாங்க, சரி நான் வீட்டில் பேசி புரிய வச்சுக்கிறேன், இந்த கோவத்தில் யாரையும் பேசாத, வீட்டை விட்டு வெளியே போகாத மாதிரி நினைக்கிச்சு நான் வீட்டில் இரு அப்படிங்கிறாங்க. உடனே குமார் காரட்ரா அப்படிங்கிறாங்க. எனக்கு வரதுக்கு ஒரு மாதிரி இருக்குது பெரியப்பா அப்படிங்கிறாங்க. சரி நான் டிரைவரை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து நேராக போகிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்த்து பேசுகிறாங்க. என் தம்பி தேர்தலில் தோத்துட்டான்னு சொல்லி ரொம்பவே கீழே இருக்கான். இப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ விசாரித்தோன்னா அவனுக்கு கொஞ்சம் கடுப்பில் பேசிட்டான், வேறு ஒன்றும் கிடையாது. அவனுக்காக குமாருக்கு நீங்கள் பொண்ணு கொடுக்காமல் இருக்காதாங்க. எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய கல்யாணம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ஏதோ ஒரு வகையில் தடைப்பட்டுறக்கூடாது, ஊர்வலம் ஒரு மாதிரி பேசிடும். அதை தான் நான் ரொம்ப மானப்படுறேன். அதனால் பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ, எவ்வளோ பொண்ணில் தாலிக்குடி போடணுமோ போட தயாராக இருக்கணும். அதை பற்றி நீங்கள் கலங்காதாங்க. எங்கள் முழு ஒட்டுமொத்த சொத்து என் தம்பி பையன் குமாருக்கு தான், அதனால் நீங்கள் அதில் ஒன்றும் கலங்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. சரிங்க நீங்கள் பண்பாக பேசுகிறீங்க, கண்டிப்பாக கட்டி கொடுக்குறாங்க, சொத்துக்காக கட்டி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு போயிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். பாண்டியன் வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. தேர்தலில் இவ்வளோ ஓட்டு வித்தியாசம் செஞ்சுருக்கோம் மத்தியா, இவ்வளோ பேர் நம்புகிறாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு செய்யணும் வைக்கணும், என்ன முன்னாடி மாதிரி இருக்கக்கூடாது கோமதி அப்படி அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கோவத்தையும் குறைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வராரு. வந்தோடனே அண்ணே அப்படிங்கிறேன். என்னப்பா அப்படிங்கிறாங்க. பணம் வேணுண்ணே அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு கொள்முதல் பண்ணி பணம் தரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எவ்வளோ வரணுன்ட்டு. உடனே அவங்க இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு செக் எழுதி கொடுக்குறாரு. அவர் போய் கலெக்ஷன் போடுறாரு. ஒரு 20,000 ரூபா குறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு பேங்கில் ரிட்டன் ஆயிடுது. இப்போ 5 லட்ச ரூபான்னு எழுதி கொடுத்துருக்குறாரு. அதில் 480 தான் அக்கௌண்ட்டில் இருக்குது. அப்போ ரிட்டன் வந்தோடனே வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாரு. நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு செக் கொடுத்தீங்கன்னா 5 லட்ச ரூபா பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லைன்னு வருது, என்னை ஏமாற்ற பார்க்குறீங்க, உங்கள் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வருது. இதை பார்த்தோன்னா பாண்டியன் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. என்ன அவன் அக்கௌண்ட்டில் தான் அந்த பணம் கிடச்சி இப்படி அனுப்பியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் அடித்து கேட்குறாங்க. உடனே ஃபோன் அடிச்சோன்னே என்னாச்சு, 5 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கிடக்குன்னு சொல்லி எனக்கு செக் தந்தீங்க, ஆனால் அதில் 480 தான் இருக்குது, நீ ஏமாற்ற பார்த்தா நீ கொடுத்துருக்கீங்க, ஏன் 20,000 ஏன் குறைச்சி தந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கு நீங்கள் உடனே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிடுவீங்களா? 20 ரூபா எப்படி குறையும், நான் என் அக்கௌண்ட்டில் 5 லட்ச ரூபா இருந்துச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கண்ணே, இப்படி எங்களை மாதிரி எத்தனை பேர் ஏமாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. ஆகா தலைவர் ஆகிட்டோம், நம்ம பேருக்கு வெளியே தெரிஞ்ச ரொம்ப அசிங்கமாக இருமான்னு சொல்லி பாண்டியன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே அரசியை கூப்பிட்றாங்க. அரசிங்க வாமா அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி அக்கௌண்ட்டில் பணம் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. 5 லட்ச ரூபா கிடந்துச்சு அப்படிங்கிறாங்க.
ரூபா கிடந்துச்சுல, இப்போ எப்படி 20,000 காணாமல் போச்சு சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்பா நான் அன்றைக்கி பேலன்ஸ் செக் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சோம்லப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ செக் பண்ணி சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே செல்லில் செக் பண்ணுறாங்க. இப்போ 480 இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ 20 எங்கே போச்சு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே என்ன செய்யணே தெரியலை. இந்த சூழ்நிலையில் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே என் அக்கௌண்ட்லேருந்து பணம் காணலை வைக்கல, எப்படி போச்சு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாருமே பதில் சொல்ல முடியாமல் திருன்னு முழிக்காங்க. இங்கே சரவணன் ஒரு வாரமாக முழிக்காரு, செந்தில் ஒரு வாரமாக முழிக்காங்க, கதிர் ஒரு வாரமாக முழிக்காங்க. இங்கே தங்கமயில் அப்போ தான் நம்ம கேம் ஆடணும்னு நினைக்காங்க. தங்கமயிலுக்கும் தெரியுது இந்த பணம் வந்து எப்படி மாறிச்சுன்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் பழனியை நம்ம ஏதாவது கொடுத்து விடுவோம், ஏன்னா பழனி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காரு, அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு நடக்குது அப்புறம் சொல்லிகிட்ருக்காரு. அதுபோக ராஜி வீட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டில் நம்ம டம்மி பீஸ் ஆகிடும். ஏன்னா மீனா பெரிய ஒரு அதிகாரியாக ப்ரொமோஷன் ஆகிட்டா, நம்ம நிலமை ரொம்ப மோசமாயிரும். எப்படியாவது பழனியை வந்து இங்கேருந்து என்ன செய்யணும், தட்டி விடணும் அப்படின்னா அதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு, மாமா இந்த பணம் காணலை அப்படின்னா எனக்கு ஒரு ஆள் மேலே சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. யார் மேலம்மா அப்படிங்கிறாங்க. பழனி சித்தப்பா மேலே தான் அப்படிங்கிறாங்க. பழனி சித்தப்பா மேலேயா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி நடி பார்க்குறாரு. ஏம்மா இவ்வளோ பெரிய காசுலாம் அவன் எடுக்க மாட்டாமா, அவன் 100 200 கல்லால் எடுப்பான், அது எனக்கே தெரியும். அவன் எனக்கு தெரியலன்னு நினைப்பான், ஆனால் எடுப்பான். அதை எடுத்து எதையாவது சாப்பிடுவான் அப்படிங்கிறாங்க. பழனி திருத்துன்னு முடிக்காரு. மச்சான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு, மச்சான் கரெக்டு மச்சான், நான் 100 எடுப்பேன் 200 எடுப்பேன், அதிகபட்சமாக நான் கை வைக்கிறது 200 தான் மச்சான். இது வரைக்கும் உங்கள் கல்லால் அதிகபட்சமாக வச்சது ஒரே ஒரு வாட்டி 500 வச்சுருக்க மச்சான் அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியும், இவ்வளோ காசுலாம் எடுக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா இந்த வீடியோ பாருங்கள் அப்படிங்கிறாங்க. வீடியோ காமிக்கிறாங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு இவங்க தங்கமயிலும் சரவணனும் வந்து சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க பேசுனது வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. வீடியோ பாருங்கள் மாமா, இப்படி வந்து கல்லால் எடுப்போன்னு அசால்ட்டாக சொல்கிற மனுஷன் பேங்க்கு நீங்கள் வந்து பணம் போடுங்கன்னு சொல்லும்போது அவர் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுக்க மாட்டாரா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன், என்னம்மா பேசுகிற, அவன் எப்படிம்மா போடுவான் அப்படிங்கிறாங்க. ஏன் போட மாட்டார், இப்படி செய்கிறவங்க நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அடுத்தவங்களை இப்படி சாப்பிட்றவங்க நிறைய இருக்காங்க. அதே மாதிரி சித்தப்பா கண்டிப்பாக எடுத்துருப்பார், அவரோட மொழியும் சரியில்லை, அதுவும் சரியில்லை, இதுவும் சரியில்லை அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, வாய் அழிவிடாமல் தங்கமயில் வாயை மூடு அப்படிங்கிறாங்க. உடனே இது எப்படி காணாமல் போச்சுன்னு எனக்கு தெரியும்பா அப்படிங்கிறாரு கதிர். உடனே செந்தில் சொல்கிறாரு, டே என்னடா தெரியும் சுமர்றா அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சரவணன் சொல்கிறார், இப்போ எனக்கு தெரியும்பா அப்படிங்கிறாங்க. என்னடா ஆளுக்கு எனக்கு தெரியுங்கிறீங்க. இப்போ அந்த பணம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் மேலே செக் கேஸ் அனுப்பியிருக்கான், வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான், கோர்ட்டில் கேஸ் போடுவான் வைப்பான்னு சொல்கிறான். இப்போ கடைசியில் வந்து சீரழிவு போதுனா தானே அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறாரு கதிர். என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. என் அக்கௌண்ட்டில் நீ எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உங்கள் செல்ஃபோனை கடையில் வச்சுருந்தீங்களா, நான் தான் அண்ணனுக்கு மாற்றி விட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியன் ரொம்பவே ஷாக்காகிறாங்க. உடனே இல்லைம்மா இது வந்து பொய் அப்படி இப்படின்னு சொல்லி தங்கமயில் சொல்கிறாங்க. என்னம்மா பொய் அப்படிங்கிறாங்க. இல்லை கதிர் தம்பிலாம் மாற்றலை வைக்கல, அந்த பணத்தை வந்து எடுத்தது வந்து பழனி சித்தப்பா தான் எடுத்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எந்த ஆதாரம்லாம் எப்படிமா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கூட இது காமிச்சது காணாதா அப்படிங்கிறாங்க. அந்த வீடியோவில் நான் 200 300 எடுத்துருப்பேன்னு சொல்லுறது தான் நான் சொல்கிறேன், வேறு என்ன சொல்கிறேன். இந்த மாதிரி பணம் எடுக்கிற ஆள் அவன் கிடையாது சரியா. பல கோடி ரூபாய்க்கு சொத்து பத்தை விட்டுட்டு எங்கள் மச்சான் வேணும், எங்கள் மச்சான் பிள்ளைகள் வேணும்னு சொல்லிட்டு அவன் இங்கே இருக்கான். ஏன்னா நம்மளையே நம்பி இருக்கக்கூடியவன் அவன் வந்து ஒரு காலமாக அப்படி செய்ய மாட்டாமா. அவன் ஒரு பெரிய இடத்துக்கு விட்டு பையன். அவன் நினச்சிருந்தான்னா பெரிய கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இருக்கலாம். இந்த மாதிரி பணம் எடுக்க அவனுக்கு கிடையாதுமா, இந்த மாதிரி சொல்லி இன்றைக்கி விட்டுரு. அந்த 20,000 கதிர் மாற்றி விட்டேன்னு சொல்கிறான், அது என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே நான் தான் அண்ணனுக்கு கவனிப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறப்பா நான் தான்மா அனுப்ப சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்ன தான் அந்த வீட்டில் நடக்குது அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி முந்துறாங்க, எங்கள் ஹனிமூன் போகிறதுக்கு அமௌண்ட்டு கூட வந்திருக்கு, தங்கமயில் தான் புக் பண்ணும்போது 5,000 புக் பண்ணியிருக்காங்க, அங்கே போன பிறகு தான் தெரியும் ரூம் வாடகை 20,000 சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன், என்னது ஹனிமூனுக்கு வந்து ரூமில் தங்குறதுக்கு 20,000 அப்படிங்கிறாங்க. உடனே 20,000 இல்லை 26,000 அப்படிங்கிறாரு கதிர். 26,000 அப்படிங்கிறாங்க. ஆமாம் டேக்ஸ் செஞ்சு அது 26,000 அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே ஷாக்காகி சோஃபாவில் உட்காந்துடுறாங்க. அப்பா என்னப்பா செய்யுது அப்படிங்கிறாங்க. அரசு ஒன்றுஞ்சியில் கொஞ்சம் தண்ணி கொண்டாமா அப்படிங்கிறாங்க. தண்ணி குடிக்கிறாங்க. யாரை கேட்டால் நீ பணம் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி கதிரை கேட்குறாங்க. உடனே இதை யாரை கேட்கணும், நான் தான் அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பணத்தை அனுப்பணும்டா அப்படிங்கிறாங்க. என் பணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்கள் அண்ணன் போகும்போது கையிலே 50,000 கொடுத்துட்ருப்பேன், இப்படி உங்களை மாதிரி வந்து கம்மியான காசை கொடுத்துட்ருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. கோமதி மரியாதையை பேச சொல்லு
சொல்லி பிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. ஏங்க புள்ளட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் பார்த்தீங்களா மாமா யாரையும் யாரும் மதிக்கிறதில்ல அப்படின்னு வாய மூடுமா சும்மா போட்டு எதுக்கு எதை பேசுன்னு தெரியாமல் எந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க தங்கமயில் ஒன்றுமே பேச முடியாமல் திருதுன்னு முடிக்காங்க. என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.